கேப்டன் மில்லர். சத்யஜோதி பிலிம்ஸின் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது. பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். ஓடும் பேருந்தில் மாயமான பெண், மாணவி கையில் இருந்த குழந்தை. இது எப்படி சாத்தியம்? என்ன நடந்தது? பேருந்தை நிறுத்தி தேடிய ஓட்டுநர், திக்கு தெரியாமல் திணறும் போலீஸ். திருச்சியைச் சேர்ந்தவர் திவ்யா. இவருக்கு 20 வயது ஆகிறது. இவர் கோவையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் ஆடிட்டிங் படித்து வருகிறார். இந்த நிலையில் இவர் கடந்த 19ஆம் தேதி சொந்த ஊர் செல்வதற்காக காந்திபுரத்தில் இருந்து கோவை ரயில் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அதற்காக அவர் தனியார் பேருந்தில் பயணம் செய்திருக்கிறார். மாணவி திவ்யா பயணம் செய்த பேருந்தில் கூட்டம் அதிகமாக இருந்துள்ளது. அப்போது அருகில் குழந்தையுடன் நின்று கொண்டிருந்த பெண் ஒருவர் தன்னிடம் இருந்த 5 மாத பெண் குழந்தையை திவ்யாவிடம் கொடுத்துள்ளார். திவ்யா கூட்டம் அதிகமாக இருப்பதால் அந்த தாயின் மீது இரக்கத்தோடு அந்த குழந்தையை ஆசையோடு வாங்கியிருக்கிறார். அதன் பின்னர் அந்த குழந்தையிடம் விளையாடியபடி திவ்யா பயணம் செய்துள்ளார். இதனிடையில் கோவை ரயில் நிலையம் வந்துள்ளது. உடனே பேருந்தில் இருந்து இறங்க திவ்யா தயாராகியுள்ளார். அப்போது குழந்தையை கொடுப்பதற்காக தாயை தேடிய போது பேருந்தில் குழந்தையின் தாயை காணவில்லை. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த திவ்யா என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்து போய் உள்ளார். அதன் பின்னர் இது குறித்து பேருந்து நடத்துனரிடம் கூறியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியான கண்டக்டர் பேருந்தை ரயில் நிலையம் அருகே நிறுத்திவிட்டு குழந்தையின் தாயை பேருந்து மற்றும் அதன் அருகே உள்ள பகுதிகளில் தேடியுள்ளார். அப்போது பேருந்துக்குள் இருந்த பயணிகளும் குழந்தையின் தாயை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் அந்த பெண் எவ்வளவு தேடியும் கிடைக்கவில்லை. இதனால் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் செய்வதறியாது தவித்துள்ளனர். அப்போது இச்சம்பவத்தை நேரில் பார்த்த பயணிகளில் சிலர் இதுகுறித்து போலீசாரிடம் புகார் கொடுப்பதுதான் சரி என ஆலோசனை கூறியுள்ளனர். அதன்படி தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் கோவை பந்தய சாலை காவல் நிலைய போலீசாருக்கு போன் செய்து தகவல் கொடுத்துள்ளனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் குழந்தையை கைப்பற்றி பேருந்தில் என்ன நடந்தது எனவும், இந்த பேருந்தில் குழந்தையோடு ஏறிய பெண் எந்த இடத்தில் ஏறினார் எனவும் பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளனர். அதற்கு பேருந்து ஓட்டுநர் மற்றும் பயணிகள் சிலரும் தங்களுக்கு தெரிந்த பதிலை கூறியுள்ளனர். இதனையடுத்து குழந்தையை தாயிடம் இருந்து வாங்கிய கல்லூரி மாணவி திவ்யாவிடம் தீவிர விசாரணை செய்துள்ளனர். அப்போது குழந்தையின் தாய் அங்க அடையாளங்கள் குறித்து விசாரணை செய்துள்ளனர். திவ்யாவும் போலீசாரின் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துள்ளார். அதன் பிறகு அந்த பெண் குழந்தையை மீட்ட போலீசார் உடனடியாக கோவை அரசு மருத்துவமனையில் உள்ள பச்சிளம் குழந்தை பராமரிப்பு வார்டில் ஒப்படைத்துள்ளனர். தற்போது அந்த பெண் குழந்தை பத்திரமாக இருக்கிறது. இது ஒருபுறம் இருக்க, இந்த பெண் குழந்தையை பேருந்தில் தூக்கி வந்தவர் உண்மையிலேயே குழந்தையின் தாய்தானா எனவும், அல்லது வேறு எங்காவது குழந்தையை திருடி வந்து சூழல் சரியில்லை என அப்படியே விட்டு சென்றாரா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் திவ்யா கூறிய அங்க அடையாளங்களை வைத்து காந்திபுரம் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை சோதனை செய்து வருகின்றனர். அதில் கிடைத்த சில ஆதாரங்களின் அடிப்படையில் குழந்தையை விட்டு சென்ற மர்ம பெண் எந்த இடத்தில் இறங்கினார், ஏன் இறங்கினார் என பல்வேறு கோணத்தில் தொடர்ந்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். கோவை தனியார் பேருந்தில் குழந்தையுடன் ஏறிய மர்ம பெண் ஒருவர் குழந்தையை பேருந்திலேயே விட்டுவிட்டு இறங்கிய சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.